அஸ்ஸலாமு வெல்கம் டு ரிஸ்வான் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து மதுரையில் இருக்க காந்தி மியூசியம் வந்திருக்கோம். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. அப்படியே நடந்து போவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் செடி எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. மண்டபம் வந்து அங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா காந்தி தாத்தாவை இந்த கம்பிலே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படிங்கிறது நடந்து வந்திங்கன்னா அவரோட 11 மகாவிரதங்கள்னு சொல்லி போட்டிருக்கு. சத்தியம், அஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கு. இது வந்து ஒரு குட்டி பார்க் மாதிரி. இதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்கள். அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே காந்தி தாத்தாவோட சிலை வச்சுருக்காங்க. இதுதான் அந்த காந்தியோட நினைவு மண்டபம், அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு. புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. காரு பைக் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த பக்கம் வந்து சைடாக பார்க் பண்ணிக்கலாம். அங்கே காந்தி தாத்தாவோட அந்த இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு டைனோசர் சிலை வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கிட்ட வந்து அப்படியே குட்டி குட்டியாக சிலைகள் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அது உள்ளே விட மாட்டாங்க போல, கயிறு போட்டிருக்காங்க. டைனோசர் இப்படி உள்ள நுழைஞ்சாங்க. இது வந்து அவரோட நினைவு. இப்படி உள்ள நுழைஞ்சிங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கும். அருங்காட்சிய வெளியீடு விற்பனைக்கு. அப்படியே இங்கிட்ட போனீங்கன்னா உலோக கால பொருள், கலைப்பொருட்கள். இது வந்து மதுரை வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகள். ஆங்கிலேயர் கால கலைப்பொருள். இது வந்து மதுரை வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் மதுரை. இது வந்து திருவிளையாடல் புராண ஓவியங்கள். இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்மெல்லாம் இந்த காலத்தில் இருக்க நம்ம யாருமே இது பார்த்துருக்க மாட்டோம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக மதுரையில் இருக்க காந்தி மண்டபத்தை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. ஆதிக்கால மனிதன். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சிறப்பு மண் குடுவைகள் பொற்காலத்தில் பயன்படுத்தினது. இது வந்து மரச்சிப்பங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை பழங்குடியினர் பொருட்கள். இதெல்லாம் பழங்குடியினர் மக்கள் வந்து பயன்படுத்துகிற பொருள். ஆட்டு கழுத்தில் மணிக்கட்டு. இது வந்து முக்காலி. இது பூஜை மணி. இது வந்து ஓலைச்சுவடிகள். நம்ம வந்து 10th படிச்சிருக்கோம். ஓலைச்சுவடிகள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மதுரையில் இருக்க காந்தி மியூசியத்தை வந்து பாருங்கள். இதில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் கூப்பிட்டு வந்து காட்டுங்க. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் பார்க்கவே நம்மளாம் இந்த பொருள்லாம் பார்த்துருப்போமா என்னன்னு தெரியல. நமக்கு பின்னாடி வர மக்களுமே பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து காட்டுங்க. இது வந்து தோர் பொம்மைகள்.
இது வந்து மனித எலும்புக்கூடு மாதிரி, தொடாமல் பார்க்க சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மனித உடல் உறுப்பு. இது வந்து பவளத்திட்டு உயிரிகள். உங்களுக்கு தெரியும், நம்மளாம் படிச்சிருப்போம். பாம்பு பாருங்க, ஒவ்வொரு பாம்பு இப்படி இருக்குன்னு. கண்ணாடி விரியான், எல்லா பாம்புமே இருக்குது. நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, மண்ணுளி பாம்பு, வண்ணத்து பூச்சிகள் இதெல்லாம். முன்னொளி, பூரான், பறக்கும் பள்ளி, தேள், கருந்தேள், இதெல்லாம் வந்துட்டு சங்கு, பட்டாம்பூச்சி, எல்லா வகையான பட்டாம்பூச்சியுமே இருக்குது. சங்குகள், சிப்பிகள் எல்லாமே இருக்குது. இது வந்து கரடி, பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக இருக்குது கரடியை பார்க்கவே. இது வந்து கல் பாத்திரங்கள், சீல கனிமண் ஜாடிகள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பறவை சரணாலயம், பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா மியூசிக் பொருட்கள் எல்லாமே இருக்குது. நரம்பிசை கருவிகள் இதுக்கு பேர். இது வந்து ஆங்கிலேயர் கால துப்பாக்கிகள், அப்புறம் வந்து ஆயுதங்கள். இது வந்து மயிலாட்டம், அப்புறம் வந்து தோல் கருவிகள். இது வந்து கோவில் வளா வாகனங்கள். இது வந்து காவடி, கரகம், அது சுற்றுற அந்த பொருட்கள் இதெல்லாம். இது வந்து தெருக்கூத்து போடுறேன் அந்த இது. இங்கிட்ட வந்து ஒரு காந்தி தாத்தா இது ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இராட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. அப்படின்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கிட்டுமே இருக்குது. இது வந்து படிமங்கள், இது ஃபுல்லாகவே படிமங்கள். இது எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் காட்டுங்க. மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக காந்தி மியூசியம் வந்து பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்க பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.